இறை இயேசுவிலும் அன்னையிலும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூத்தூர் புனித ஆரோக்கிய அன்னையின் திருவிழாவிலே பங்கேற்று உங்களோடு இணைந்து இத்திருப்பலியை நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். முக்கடலும் சம்பங்கிக்கும் இந்த குமரி மாவட்டத்தின் புகழ்பெற்ற இந்த திருத்தலத்திலே அழகு ஓவியமாய் நம்மை நேசித்து அரவணைக்கும் நமது பாசமிக்க ஆரோக்கிய அன்னையின் மீது நாம் கொண்டிருக்கும் அன்பையையும் பக்தியையும் வெளிப்படுத்த இத்தருணமானது இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதற்காக நன்றி செலுத்துவோம். இத்திருவிழாவிலே பங்கேற்க என்னை அழைத்த உங்களுடைய உயர்மறை மாவட்ட பேராயர் அவர்களுக்கும், பங்கு தந்தைக்கும், பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கும், உங்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துதல்களும். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, சிறகு இல்லாத பறவையானது பறக்க முடியாது. அதேபோன்று அன்னையின் மூலமாகத்தான் அருளை பெற முடியும் என்று பாப்பரசர் 10ஆம் பத்திநாதர் அருமையாக கூறுவார். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் அருளை பெற வேண்டுமென்றால் எவ்வாறு பறவைக்கு சிறகானது பறப்பதற்கு முக்கியமாக இருக்கின்றதோ அதே நிலையில்தான் கன்னிமரியால் நமக்கு அருளை பெற்றுத்தரும் இறைவனின் ஊழியராகவும் வழிகாட்டியாகவும் பாலமாகவும் இருக்கின்றார். இறைமகன் இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தை விட்டு செல்வதற்கு முன்பாக நமக்கு அளித்த 2 பொக்கிஷங்கள் எது என்றால், 1 நற்கருணை, 2 அன்னை. நற்கருணையை அளித்த இறைவன் நம்மை பார்த்து கூறுவார், இதோ என் உடல், இதோ என் இரத்தம். அதே போன்றுதான் சிலுவையிலே தொங்கி தன் உயிரை மீட்பிற்காக அளித்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் இறப்பதற்கு முன்பாக நம்மை பார்த்து இதோ உன் தாய் என்று கூறி அந்த 2 பொக்கிஷங்களை நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். எனவே இந்த 2 பொக்கிஷங்களையும் ஒன்றாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த மாலை பொழுதினிலே இந்த திடலிலே ஒன்றாக இணைந்து நற்கருணையின் மூலமாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் அருந்துவதற்கும் உண்பதற்கும் இருக்கும் நாம் இதோ உன் தாய் என்று கூறிய அன்னை மரியாளை ஆரோக்கிய அன்னையின் வழிகாட்டுதலின் மூலம் இந்த திருப்பலியிலே, இந்த திவ்ய நற்கருணையிலே தகுந்த விதத்திலே பங்கு பெற நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, விவிலியத்திலே 2 அன்னைகளை பற்றி பேசுவார்கள், 2 தாய்மார்களை. பழைய ஏற்பாட்டிலே தொடக்க நூலிலே இன்றைய முதல் வாசகத்திலே முதல் அன்னையை பற்றி வாசிக்கப்பட்டது ஏவாள். உலகத்தை படைத்த இறைவன், மனிதனை படைத்த இறைவன் மனிதனுக்கு துணையாக ஒரு பெண்ணை படைக்கின்றான். மனிதன் அந்த பெண்ணிற்கு கொடுத்த பெயர் ஏவாள். அதற்கு என்ன அர்த்தம்? உலகிலே இருக்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் தாயாக இருக்கின்றாள் என்பது ஏவாள். அந்த ஏவாள் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட தாய், அன்னைகளுக்கெல்லாம் தாய். அதே போன்றுதான் புதிய ஏற்பாட்டிலே இன்னொரு தாயை நாம் பெற்றிருக்கின்றோம். சிலுவையின் அடியிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கூறுகின்றார், இதோ உன் தாய் என்று மரியன்னையை பார்த்து. அன்புக்குரியவர்களே, இந்த 2 அன்னைகளும் 2 தாய்களும் விவிலியத்திலே நமக்கு 2 முக்கிய அன்னைகளாக இருந்தாலும் கூட நாம் அன்னை மரியாளை மற்றும் போற்றி புகழுகின்றோம். ஏவாளை பற்றி பேசுவதே கிடையாது. காரணம் என்ன? 2 தாய்களும் இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்ப மனிதருக்கு தாய்களாக கொடுக்கப்படுகின்றார்கள்.
ஆனால் அவர்கள் ஏற்படுத்திய உறவிலே வேறுபட்ட கோணத்திலே சென்ற காரணத்தினால் அவர்களுடைய வாழ்க்கையும் சரி, அவர்கள் காட்டிய வழியும் நமக்கு வேறுபட்டதாக அமைந்து விடுகின்றது. ஏவாளையும் அன்னை மரியாளையும் எடுத்துக்கொண்டு 3 வகையிலே பார்க்கலாம். இறை உறவிலே ஏவாள் எப்படி இருந்தால், அன்னை மரியாள் எவ்வாறு இருந்தால், இரண்டாவதாக மனித உறவிலே ஏவாள் எப்படி இருந்தால், அன்னை மரியாள் எப்படி இருந்தார், மீட்பின் பாதையிலே ஏவாள் எப்படி இருந்தால், அன்னை மரியாள் எப்படி இருந்தார் என்பதை சிந்திக்க அன்புடன் உங்களை இன்று அன்னையின் பிறந்த நாளிலே அழைக்கின்றேன். ஆம், இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏவாள் இறை உறவிலே இறைவனுக்கு ஏற்ற ஒரு கருவியாக தன்னை அமைத்துக் கொள்ளவில்லை. இன்றைய முதல் வாசகத்திலே படிக்க கேட்டோம், எந்த கனியை உண்ணக்கூடாது என்று இறைவன் சொல்லுகின்றாரோ அலகையின் காரணத்தினால் அந்த கனியை உண்டு நானும் கடவுளை போன்று ஆக வேண்டும், நன்மை தீமைகளை அறிய வேண்டும் என்று கீழ்ப்படியாமல் காரணத்தினால் இறை உறவில் ஏவாள் ஒரு தடுப்பினை ஏற்படுத்துகின்றார். இறைவனோடு கொண்டிருக்கின்ற உறவில் அவள் முழுமையான ஒரு வேறுபட்ட நிலையை ஏற்படுத்துகின்றார். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே கன்னி மரியாள் இறைமகன் இயேசு கிறிஸ்து தன் தாயாக மாறப்போகின்றார் என்று வானதூதர் கபிரியேல் சொன்ன பொழுது என்ன செய்கின்றார்? அவளுடைய உள்ளத்திலே தயக்கம் இருந்தது, அவளுடைய உள்ளத்திலே பயம் இருந்தது, அவளுடைய உள்ளத்திலே ஒரு வகையான சலனம் ஏற்பட்டது. இருப்பினும் தன்னை அழைத்த இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே சரி என்று கூறி இதோ ஆண்டவரின் அடிமை என்று கூறுகின்றார். உண்ணக்கூடாத கனியை உண்ட காரணத்தினால் ஏவாள் தன்னையே கடவுளை போன்று மாற்றிக்கொள்ள விரும்புகின்றார். ஆனால் இறைமகனின் தாயாக மாறுகின்ற கன்னி மரியாள் இறைவனின் அடிமையாக மாறி இறை உறவிலே தன்னுடைய உறவை மேம்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, ஏவாளை போன்ற அன்னையின் வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையிலே பல சமயங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுளை போன்று நாமும் மாற விரும்புகின்றோம். இந்த நவீன காலத்திலே விஞ்ஞானத்திலே நாம் மென்மேலும் வளர்ந்து வருகின்ற காரணத்தினால் கடவுளை போன்று நாம் எண்ணி கடவுளே இவ்வுலகத்திற்கு தேவையில்லை என்ற நிலையில் நாம் வாழ விரும்புகின்றோம். கடவுள் கொடுத்த அருமையான ஒரு கொடை உயிர். அந்த உயிரையே அழிக்க நாம் எப்பொழுதும் தயாராகி விடுகின்றோம். கருசிதையிலே பார்க்கின்றோம், இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை மனித உயிர், அதை அழித்து விடுகின்றோம் நம்முடைய சுயநல வாழ்க்கைக்காக. இரண்டாவதாக, துன்பத்திலே நோயிலே ஈடுபட்டு மரணப்படுக்கையிலே இருக்கின்றவர்களை சீக்கிரமே இவ்வுலகத்தை விட்டு செல்வதற்காக மோசிக்கில்வி என்று சொல்லுவார்கள், கருணை கொலையை செய்யவும் நாம் தயங்கவில்லை. அத்தோடு மட்டுமல்ல, குடும்பத்திலே ஏற்பட்ட ஒரு கலங்கத்தை நீக்க கௌரவ கொலையை, ஹானர் கில்லிங் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே, அதையும் நாம் செய்ய தயாராக இருக்கின்றோம் நம்முடைய ஊரிலே, நம்முடைய குடும்பங்களிலே. அது மட்டுமல்ல, சண்டையின் காரணமாக எண்ணற்றவர்களை கொலை செய்கின்றோம். வன்முறையிலே கடவுளின் பெயரால் பலரை கொன்று கொண்டு இருக்கின்றோம். இவ்வாறு செய்கின்ற ஒவ்வொரு செய்யும் எதை காட்டுகின்றது என்றால், ஏவாளை போன்று நாமும் கடவுள் இருக்கின்ற நிலையில் இருக்கின்றோம். உயிர் என்னுடைய கையில் இருக்கின்றது, இறைவன் கொடுத்த ஒரு அருள் என்பதை மறந்துவிட்டு அலைந்து கொண்டிருக்கின்றோம். ஆம், இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இச்சூழ்நிலையில்தான் அன்னை கன்னிமரியால் நம்மை பார்த்து கூறுவார், இறைவன் உன்னை கிறிஸ்தவனாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார், கிறிஸ்துவின் மறைவுடலின் அங்கத்தினராக இருக்கின்றார், கடவுளின் பிள்ளையாக இருக்கின்ற நீ
கடவுள் தேர்ந்தெடுத்த அந்த அளவற்ற அன்பிற்கு ஏற்றவனாக இருந்து, இதோ நானும் ஆண்டவரின் அடிமை என்று சொல்ல வேண்டாமா? மாறாக நீயும் கடவுளாக விரும்புகின்றாயே என்று நம்மை பார்த்து கேட்கின்றார். எனவே இறை உறவில் நாம் வளர்வதற்கு அன்னை மரியாள் வழியாகவும் பாதையாகவும் ஆறுதலாகவும் ஆலோசகராகவும் நமக்கு தெரிகின்றார். ஏவாள் அதை செய்வதற்கு தடங்கலாக இருந்து விடுகின்றார், கீழ்ப்படியாத காரணத்தினால். இரண்டாவது எண்ணம் மீட்பின் வழியிலே, அதற்கு முன்பாக மனித உறவிலே. மனித உறவிலே பார்க்கும் பொழுது ஏவாள் என்ன செய்கின்றார்? உண்ணக்கூடாத உணவை உண்டவேன், நன்மை தீன்மைகளை அறிந்தவளாக தான் ஆடையற்ற நிலையில் அலங்கோலமாக இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து அத்திமர இலைகளை தைத்து ஆடையாக உணிந்து என்ன செய்கின்றார்? ஒளிந்து கொள்ளுகின்றாள். இறைவன் வரும் பொழுது மனித உறவிலே அவள் எந்தவிதமான உறவையும் ஏற்படுத்த விரும்பவில்லை. இறைவனை விட்டு மனிதனை விட்டு தனியாக சுயநல வாழ்க்கையை வாழ்வதற்காக ஓடி ஒளிந்து கொள்ளுகின்றார். ஆனால் கன்னிமரியாள் இதோ ஆண்டவரின் அடிமை என்று கூறியவர் என்ன செய்கின்றார்? இறைவனின் அன்னையாக மாறப்போகின்றோம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, எனவே வீட்டிலே அமைதியாக உட்கார்ந்து மகிழ்ச்சியாக இருக்கலாம். பிறக்கவிருக்கின்ற கிறிஸ்துவுக்கு என்னென்ன வகையான சிறப்பு சலுகைகளை கடவுளிடமிருந்து பெறலாம், எந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு அனுப்பலாம், எந்த தோட்டத்திலே அந்த பிள்ளையை விளையாட வைக்கலாம், அதற்கு வேண்டிய அனைத்து காரியங்களையும் எவ்வாறு கடவுளிடமிருந்து பெறலாம் என்ற சலுகைகளை பற்றி எண்ணாமல் ஆண்டவரின் அடிமை என்று கூறியவள் உடனே தன்னுடைய இல்லத்தை விட்டு இன்றைய நற்செய்தியிலே கேட்டது போன்று வயதிலே முறிந்த எலிசபெத் அம்மாள் குழந்தையை பெற இருக்கின்ற நிலையை அறிந்தவளாக அவளை நோக்கி ஐன்ஹரிம் என்ற தூரத்திலே இருக்கின்ற ஒரு சிறிய கிராமத்திற்கு சென்று எலிசபெத்திற்கு பணிபுரிகின்றார். இறை இரக்கத்தின் காலமாக இறைவனின் மகனையே தன்னுடைய கருவிலே தாங்கவிருக்கும் அன்னை மரியாள் இறை இரக்கத்தின் மேன்மையை உணர்ந்தவராக அந்த இரக்கத்தை பிறருக்கு தருவதற்காக எடுத்துக்காட்டாக எலிசபெத் அம்மாளை நோக்கி செல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கின்றது? எசையா ஆகமத்திலே படிக்க காண்கின்றோம் அருமையான ஒரு பகுதி. உண்மையான கடவுளின் பிள்ளை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இறைவன் தெள்ளத் தெளிவாக இறைவாக்கின எசையா வழியாக காட்டுகின்றார். அதிகாரம் 58 திருவசனங்கள் 7-8. பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லாமல் வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும் பொழுது அவர்களுக்கு ஒடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. ஏவாள் தன்னையே மறைத்து கொள்ளுகின்றார். கன்னிமரியாள் பசித்தோருக்கும் தேவையுற்றோருக்கும் உறுதுணையாக ஆறுதலாக வழிகாட்டியாக இருக்கின்றார். எனவே மனித உறவிலே அன்னை மரியாள் இரக்கத்தின் தாயாக இருக்கின்றார். ஏவாள் தன்னையே மறைத்து கொள்ளும் சுயநலவாதியாக மாறுகின்றார். அன்புக்குரியவர்களே, இங்கும் பார்க்கலாம் நம்முடைய குடும்பத்திலே எத்தனை குடும்பங்களிலே இன்று அமைதி கிடையாது. நம்முடைய குடும்பங்களிலே அவல நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. மகிழ்ச்சியே இல்லாமல் எதற்கோ ஒரு குடும்ப வாழ்க்கையை எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மிலே பலர் கூறுவார்கள், திருப்பலிக்கு கோயிலுக்கு வந்த பிறகு உடனே வீட்டிற்கு செல்ல மாட்டார்கள். ஏம்மா வீட்டில் வேலை இல்லையான்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, வீட்டில் போனால் என்ன செய்ய போகிறேன், அங்கே சண்டை தான் இருக்கும், சச்சரவு தான் இருக்கும், இங்கே இருந்தாலாச்சும் அமைதியாக இருக்கேன், கடவுளோடு பேசிகிட்டு இருக்கேன்னு எத்தனை பேர் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இந்த நிலைமை எதற்கு ஏற்படுகின்றது நம்முடைய வாழ்க்கையிலே அன்புக்குரியவர்களே? காரணம், நாம் இறை இரக்கத்தை பெற்ற கிறிஸ்துவ மக்களாக அதே இரக்கத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையை
கன்னிமரியால் காட்டிய வழியில் நாம் கடைபிடிக்காத காரணத்தினால்தான். அதனால்தான் நம்முடைய பாசமுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த ஆண்டை சிறப்பு யுபிலி ஆண்டாக எடுத்து இறையிறக்கத்தின் ஆண்டை பற்றி நமக்கு எடுத்து கூறி அந்த இறையிறக்கத்தின் மேன்மையையும் தன்மையையும் உணர்ந்தவர்களாக அந்த இறையிறக்கத்தை பிறருக்கு கொடுக்க நம்மை அழைக்கின்றார். மூன்றாவதாக பார்க்கின்றோம், மீட்பு பணியிலே ஏவாள் என்ன செய்கின்றார்? நாம் பெறவிருக்கும் மீட்பினை நாம் பெற முடியாமல் ஜென்ம பாவம் என்ற ஒரு பாவத்தை அவளுக்கு பின்வரும் சந்ததியாருக்கு பரிசாக கொடுத்து மீட்பிற்கு ஒரு தடுப்பு சுவராக மாறி வருகின்றார். பிளாக், a wall that blocks everything from having the redemption. மீட்பினை பெறுவதற்கு ஒரு தடுப்பு சுவராக ஏவாள் மாறுகின்றார். ஆனால் கன்னிமரியாலோ பாலமாக மீட்பினை பெறுவதற்கு கிறிஸ்துவே தன்னுடைய உதரத்தில் ஏற்று பெற்றெடுத்து மீட்பினை பெற்றுத்தருகின்ற ஒரு அருமையான தாயாக மாறுகின்றார். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு நன்றாக தெரியும், ஏவாளுக்கும் அன்னை மரியாளுக்கும் உள்ள பண்புகளில் ஒரு முக்கியமான பண்பு என்ன என்பது யாருக்கும் தெரியுமா? இருவரும் பெண்கள்னு சொல்லாதீங்க, இருவரும் பெண்கள்தான், இருவரும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான். ஆனால் இருவருமே ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தவர்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், ஏவாள் பிறந்த சமயத்தில் ஜென்ம பாவம் இருந்ததா? கிடையாது. அவள்தான் ஜென்ம பாவத்திற்கு காரணமாக மாறுகின்றார். அதே போன்று கன்னிமரியாள் இன்று கொண்டாடுகின்றோம் பிறந்த நாளிலே அமலவொருப்பியாக பிறந்து அந்த ஜென்ம பாவத்தை அற்றவளாக பிறக்கின்றார். எனவே வரலாற்றிலே, மீட்பு வரலாற்றிலே இரு பெண்களும் ஜென்ம பாவத்தை அற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் மீட்பின் பாதையிலே அத்தகைய நிலையை மாற்றியவள் ஏவாள். ஆனால் கன்னிமரியா தன்னுடைய மகனின் பிறப்பின் மூலமாக இழந்த நித்திய வாழ்க்கையை பெற்றுத்தருகின்ற ஒரு கன்னியாக மாறுகின்றார். அன்புக்குரியவர்களே, தொடக்க நூலிலே அதிகாரம் 12 இறைவசனம் 20 எடுத்து படித்து பாருங்கள். 2வது வசனம், அங்கு அருமையான ஒரு கருத்தை இறைவன் ஆபிரகாமுக்கு, விசுவாசத்தின் தந்தையாக இருக்கின்ற ஆபிரகாமுக்கு கூறுவார். உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை சிறப்புற செய்வேன். அதோடு நிற்கவில்லை, உனக்கு நான் தரும் வலிமையின் மூலமாக நீயே பிறருக்கு ஆசியாக விளங்குவாய். எனவே you are not only going to be blessed by me, you will be made in such a way that you will be a blessing.